எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் எழுதிய பெரிய திருமொழியில வானிலா முறுவல் பதிகத்துல 7வது பாட்டு, 7வது பாடல். பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் துஞ்சனார் செல்லும் தொன்னெறி கெட்டே துளங்கினேன் விளங்கனி முனைந்தாய் வஞ்சனேன் அடியேன் நெஞ்சினில் பிரியா வானவ தானவர்க்கென்றும் நஞ்சனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசார் எண்ணத்துள் எந்தாய். இது பாட்டு. இந்த பாட்டை சொல்லும்போது சொல்லணும்னா, நெஞ்சினால் இணைந்தும் வாய்நாள் முடிந்தும் நீதி எல்லாதனை செய்தும் குஞ்சனார் சொல்ல தொன்னறி கேட்டே விளங்கினேன் விளங்கனி மொழியா வஞ்சனேன் அடியே நெஞ்சினில் பிரியா வானவ தானவர்க்கென்றும் நஞ்சனே வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிசார் எண்ணத்துள் எந்தாய். அப்படி சொல்லணும். பாட்டு சொல்லும்போது இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். நெஞ்சினால் நினைந்தும் என்னன்னா, பின்னாடி தொன்னேறி கெட்டேன்னு வருது பாருங்க. என்னோட தொன்மையான நெறி கெட்டு போயிட்டேன்னு. அதனால நெஞ்சினால் நினைக்கிறது என்னன்னா கெட்டதுன்றதை நம்ம எடுத்துக்கணும். பின்னாடி வர வார்த்தைகளை பொறுத்து நீதி அல்லாதன செய்தும் வருது பாருங்க. வாயினால் மொழிந்தும், நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும்னா நல்லதையா கெட்டதையான்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனா நீதி அல்லாதன செய்தும்ன்றதை படிச்ச உடனேயே நெஞ்சினால் நினைச்சது கெட்டதுதான்றது நமக்கு வந்துடும் இல்லையா? அதுதான் நெஞ்சினால் நினைந்தும். நெஞ்சினாலே தீய செயல்கள். நீ எப்படி இவர் தீய செயல்கள் சொல்றாரு, வெறும் நெஞ்சினால் நினைந்தும் தானே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அடுத்த வரிகளை பார்க்கும்போது அது புரியும். நெஞ்சினால் நினைந்தும், நெஞ்சால கெட்ட எண்ணங்களை நினைச்சோம். வாயினால் மொழிந்தும், அது வெறும் நினைக்கிறதோட மட்டும் இல்லை, வாயால கட்டப்படி சொல்றது, பேசுறது. வாயினால கெட்ட பேசுறதுன்றது நிறைய இருக்கு. வாயினால அடக்கமா பேசுறது மட்டும் இல்லை, தீய பேச்சுகள் பேசக்கூடாது. இவன் கைகளை வெட்டுக அப்படின்னம்னா அது ரொம்ப அடக்கமாக தான் இருக்கும் சொல்றது. ஆனால் கையை வெட்டினா என்ன ஆகும்? அது எவ்வளோ பெரிய கொடிய செயல். அதான் வாயினால் மொழிந்தும்ன்றது. வாயால் அந்த மாதிரி கெட்ட பேச்சுகளை பேசுறதும் வாயினால் மொழிந்தும். நிறைய அது மாதிரி கெட்ட பேச்சு, ஒருத்தனை திட்டுறது, கண்டபடி குலத்தை எல்லாம் இழுத்து திட்டும்போது திட்டி விட்டுறது, திட்டும்போது மெதுவாக பவ்யமாக திட்டுறது. ஆனால் வார்த்தையோட அர்த்தம்ன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும், மோசமாக இருக்கும், மனசை புண்படுத்துறதா இருக்கும். அதுதான் இது. வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும். நீதின்றதுல எல்லாமே அடங்கி போடுது. நல்லது எதுவும் இல்லை, கெட்டது செய்யறதுனால. நீதி அல்லாதன, நேர்மையில தர்மத்துக்கு புறம்பா செய்யறது. நீதி அல்லாதன செய்தும் அத சொல்றாரு பாருங்க. நீதி அல்லாத இதை வச்சுதான் நம்ம முதல்ல எடை போடுறோம், நல்லதா கெட்டதான்றது. துஞ்சனார் செல்லும். துஞ்சனார்னா ஞானம் பெற்றவர்கள், கற்றறிந்தவர்கள், மேன்மையானவர்கள் அர்த்தம். துஞ்சனார் தான். துஞ்சனார் செல்லும் தொன்னெறி. தொன்னெறின்னா தொல்நெறி. தொன்னெறின்றது தொல்நெறி. தொல்னா பழமையான, நெறினா பழமையான நமது நெறிமுறைகளை கெட்டே அதையெல்லாம் விட்டுட்டு கெட்டே கேட்டு துளங்கினேன். துளங்கினேன்றதுல தூள் எல்லா பெரிய லா யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன லேன் இருக்கு. வெள்ளத்துல வருது இல்லையா, அந்த லா யூஸ் பண்ணோம்னா துளங்கினேன்றது பிரகாசிக்கிறது. வெள்ளத்துல வருது இல்லையா, வெள்ளம்னு மழை வெள்ளம், அந்த வெள்ளத்துக்கு வரத அந்த லாவை யூஸ் பண்ணோம்னா மனசால சுத்தமாறுது. துளங்கினேன்றது மனசால சுத்தமாறுது. துளங்கினேன்றது எல்லாம் மெல்லிசா லேசா சொல்றது பாருங்க, நாக்க மடிச்சது இல்ல. அந்த துளங்கினேன்றது வெள்ளை கட்டின்றதுக்கு வருது இல்லையா, அந்த எல்லாம் வருதுன்னா அது பிரகாசிக்கிறது. துளங்கினேன். சாமான் தொலைக்குன்னு நாங்கள் பாருங்க, அது ரொம்ப சாதாரண வார்த்தை. சாமான் தொலைக்குன்றது மெட்ராஸ் பாஷை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் துலக்குன்றது அருமையான வார்த்தை, அது சுத்த தமிழ் வார்த்தை. துலக்குன்றது பிரகாசக்க செய்யறது, அது சுத்தம் பண்ணுறது, கிளீன் பண்ணுறது. வெளியில் புறப்பொருள்களை கிளீன் பண்ணுறது துலங்காது. துளங்கினன்றது அகப்பொருளாகிய மனதை கிளீன் பண்ணுறது, மனசை சுத்தம் பண்ணுறது தான் துளங்கினேன். இந்த நெறியுடைய ஞானமுடையவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்த்து முதல்ல அவங்களையெல்லாம் அவங்களோட நெறிமுறையெல்லாம் தப்புன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் அதில் ஈடுபாடு வந்துட்டு, அதை கேட்டு மனசு கொஞ்சம் சுத்தமாச்சு. துளங்கினேன் அதை கேட்டதால மனசு கொஞ்சம் ஞானம் புரிஞ்சுது. அது பதிலாக இதுவரை செய்த குற்றங்கள் புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் ஞானம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுட்டாலே அப்புறம் உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு. எப்பயுமே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம்.
மனசு செலுத்தி அதை புரிய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதனோட கண்டினியூஷன் எல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். எந்த காரியத்துமே இது செஞ்சுடலாமேன்னு நினச்சிங்கன்னா செய்யறதுக்கு என்னென்ன வழி எல்லாமே தோணும். இதை எங்கே செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த எப்படி செய்யறதுன்னு அந்த வழியே புலப்படாது மனசில். எங்கள் வீட்டில் எத்தனையோ காரியங்கள் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஆரம்பிச்சிடுவேன், இப்படி செய்யலான்னு ஆரம்பிச்சு எப்பயாவது செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டு அதை போய் பார்க்கும்போது அதுக்கு ஒரு வழி நம்மளுக்கு கண்ணு பெருமாள் காட்டுவார். அந்த வழியை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. அதுதான் இப்போ விளங்கினேன் துலங்கனி முனைந்தாய், துலங்கினேன். அது மாதிரி அந்த கேட்ட உடனே கொஞ்சம் ஞானம் வந்துடுது. விளங்கினேன், நீ தொன்னெறி கேட்டே துளங்கினேன். அடுத்தது விளங்கனி முனைந்தாய். விளங்கனின்றது அருமையான இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய கதையை அடைக்கிருக்காரு பாருங்க. விளாமரம் கிருஷ்ணாவதாரத்துல கபிஸ்தாசுரன் ஒருத்தர் அனுப்புறார். அவன் என்ன பண்றான், கண்ணுக்குட்டி ரூபத்துல வரான் கிருஷ்ணனை கொல்றதுக்கு. அவனை என்ன பண்றாரு, அதான் கண்டுபிடி ஆர்டிஸ்ட் உண்டி கொள்ளதான் ஒரு இது நான் சொல்லுவேன் பாருங்க. என்னது உலகாந்தாரி பற்றி சென்றங்கு தென்னகி செட்டாது போன்ற கன்று குணிலாய் எரிந்தாய் கயல் போற்றி. கன்று குணிலாய் எரிந்தாய் கயல் போற்றி. குணில்ன்றது இந்த குட்டிகளுக்குள்ள நடுவில் வைக்கிற கல். அது மாதிரி அந்த கண்ணுக்குட்டி ஆர்டிஸ்ட வச்சு என்ன பண்ணாரா, விளா மரத்துல உட்கார்ந்தான். அவன் ஒரு அசுரன் தொங்கிட்டு இருக்கான். அந்த அசுரனை பார்த்து அடிச்சாரான். கபிஸ்தாசுரன்றவன் அடிபட்டு கீழே 2 பேரும் சேர்த்து போனலாம். வத்சாசுரனை கால்களை பிடிச்சி உண்டிகோல்ல இருந்து கல், சாதாரணமா கல் கையில் எறியும் போது ஒரு ஸ்பீடு போகும். ஆனா உண்டிகோல்ல வச்சு எடுத்தீங்கன்னா கண்ணு எமைக்கிற நேரத்தில் அதோட ஸ்பீடை தெரியும் உங்களுக்கு. புருன்னு அப்படியே பாயும். அந்த மாதிரி கையாலேயே தூக்கி அடிச்சாங்க. உண்டிகோல்ல இல்லை, கையால தூக்கி அவனை எங்க அடிச்சாருன்னா விளாமரத்துல இருந்து அந்த 800 பழத்து மேல அடிச்சானா. அங்க பார்த்தா அங்க ஒருத்தன் கபிஸ்தாசுரன் ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான், கிருஷ்ணனை கொல்ல வந்தவன். இந்த வத்சாசுரன்ற அந்த கண்ணுக்குட்டி ராட்சசனை பிடிச்சி கபிஸ்தாசுரன் விளாம்பழமா இருக்கிற ராட்சசன் மேல அடிச்ச உடனே 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்தாலும் கீழே வந்து செத்து போனான். அதுதான் விலங்கனி முனிந்தாய். முனிந்தாய்னா வெல்றது, முனிந்தாய்னா வெல்ற ஜெயிச்சான்ற அர்த்தம். விலங்கனி, அந்த விளாங்கனியில அந்த கண்ணுக்குட்டி ராட்சசனை வச்சு கபிஸ்தாசுரனையும் வத்சாசுரனையும் 2 பேரையும் கொன்னியே. விலங்கனி முனைந்தாய், முனிந்தாய். விலங்கனி முனிந்தாய்னா அவனுக்கு இது ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். வஞ்சனே நடிகேன், நிறைய பாவங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் நான். நிறைய வஞ்சமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன். வஞ்சனே நடிகேன், அப்படியாப்பட்ட என்ன கூட நெஞ்சினில் பிரியா. அப்படியாப்பட்ட என்ன எவ்வளவோ பாவங்களை பண்ணி எத்தனையோ வஞ்சனா இருக்கேன், பல குற்றங்களை பண்ணி வஞ்சகமாக செஞ்சு வச்சிருக்கேன். அப்படி இருந்தா கூட என்னை திருத்தி ஆட்கொண்ட நெஞ்சினில் பிரியா, என் நெஞ்சை விட்டு பிரியாத, என் நெஞ்சிலிருந்து அகலாத வானவன்றது வானவர் கரசனே, வானவரே தேவர்களேன்றது இந்த இடத்துல நாராயணனை குறிக்கும். நாராயணன் தேவர்கள் ஒருத்தர் தான், ஆனால் அவர் அரசன் அவ எல்லாருக்கும். அதனால அவ தேவலோகத்தை சார்ந்தவா தான், வைகுண்டத்தை சார்ந்தவர் இல்லையா. அதனால வானவா தானவருக்கு என்று நஞ்சினே. தானவர்ன்றது அசுரர்களை தானவர். அசுரர்கள்ல 2 குரூப் இருக்கு. அதை ஒரு நாள் சொல்றேன். தைத்திரியர் தானவர்னு 2 குரூப் இருக்கு. தைத்திரியர் ஒரு குரூப், தானவர் ஒரு குரூப். 2 பேருமே அசுரர்கள் தான். 2 பேரும் 2 குரூப். அவளுக்குள்ளேயே கூட சில நேரத்தில் சண்டை வந்திருக்கு. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. அந்த தைத்திரியம் அந்த இது அதை சொல்றாருங்க. தானவர்ன்றது அதுல ஒரு குரூப், அசுரர்களோட ஒரு குரூப். தானவர்க்கு என்றும் நஞ்சனே, அவளுக்கு என்னைக்குமே விஷம் மாதிரி இருக்கவனேன்னு அர்த்தம். விஷம் மாதிரி அவளை அவ நெஞ்சனை அவளை இவரை பார்த்த உடனே விஷத்தை சாப்பிட்டா மாதிரி பெருமாளை பார்த்த உடனே போயிடுவாளா, செத்து போயிடுவாளாம். அவளை பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் காலனா மூச்சர் நாராயணன் தானே. அதனால நஞ்சனே வந்துன் திருவடி அடைங்க, நானா தேடி உன்னோட திருவடியை அடைஞ்சிருக்கேன், உன் திருவடியை பிடிச்சிட்டு இருக்கேன். நைமிசாரண்யத்தில் இருக்கிற பெருமாளே, தேவராஜ பெருமாளேன்னு சொல்றாருங்க. அதான் தேவராஜ பெருமாளை, நைமிசாரண்யத்தில் இருக்கிற தேவராஜ பெருமாளை வேண்டி கேட்குறேன். மறுபடியும் சொல்றேன், நைமிசாரண்யத்தில் பெருமாள்னு தனியாக கிடையாது. இவன் அகோவில் மரத்துக்காரா போய் அங்கே வச்சிருக்கான் கோவில். ஆனால் நானும் நிறையா போயிருக்கேன், நானும் ரங்கநாதன் கூட போயிருக்கோம். அந்த மாதிரி நைமிசாரண்யத்தில் போகும்போது நான் இவங்கெல்லாம் போயிருக்கோம். எங்கள் சம்மதி, அப்புறம் வீரராவல், நாங்கள்லாம் போனோம். நைமிசாரண்யம் போனோம். நைமிசாரண்யத்தில் உங்களுக்கு என்னென்னா காடு தான், ஆரண்யம். அந்த ஆரண்யம் தான் பெருமாள். ஆரண்யம் காடே பெருமாள்.
உள்ள ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சா எல்லாரும் போய் அங்கே நின்று சேவிக்கணும். ஒரு இடம் இல்லாத அருவமாக சேவிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் வரலையா மனிதர்களுக்கு? ஞானிகளுக்கு அது உண்டு. அருவமாக அப்படியே வெறுமையாக கண்ணை மூடினாலும் அவளுக்கு முன்னாடி பெருமாள் வந்து நிற்பார். இன்னும் அஞ்ஞானிகள் நமக்கு அது இல்லை. அதனால நமக்கு அது வர வரைக்கும் அதனால நமக்கு என்ன பண்ணுங்க, நம்ம உருவத்தை பார்த்து வழிபடுறதுக்காக ஒரு பெருமாள் இது கோவில் நிறுவிருக்கா. அகோபில மட்டக்காரா பண்ணியிருக்கா. அங்கே அகோபில் மட்டக்காரர் தான் காஞ்சிபுரத்துக்காரர் போய் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. இன்னைக்கு 7வது பாட்டு முடிஞ்சது. நாளைக்கு 8வது பாட்டு போகும். தேங்க்யூ. இப்போ நைமிசாரங்கெல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ பெரிய ஊராயிடுச்சு. சின்ன ஊர்லாம் இல்லை. இப்போ நைமிசாரங்கெல்லாம் பெரிய ஊராயிடுச்சு. சாதாரண சின்ன ஊர்லாம் இல்லை. இப்போ பெரிய நகரமாகி சிட்டி ஆகி எல்லாம் சென்ட்ரல் மெயின் போட்டு டபுள் ரோடு, பெரிய பெரிய ரோடு அப்ரோச் பண்ணுறதுக்கு எல்லாம் இப்போ எல்லாம் ரொம்ப நல்லா பெருசாக டெவலப், சிட்டி மாதிரி ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி டெவலப் பண்ணிட்டான். நல்லதுதான். முன்னாடிலாம் சீதாப்பூரில் இறங்கி போகணும். நானும் வீரராவலும் போனப்பயே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. பஸ்ஸெல்லாம் ஓரளவு உள்ளே போகிற மாதிரி இருந்தது. எங்கள் பஸ்ஸை உள்ள உடலை போல் இருக்கு இன்றைக்கி, ஏதோ ஃபங்க்ஷன்னு. ஆனால் பஸ்ஸெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஆகிடுச்சு. பெரிய பெரிய ஊர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் போனப்போ வெறும் காடு தான். சக்கரை தீர்த்தம்னு ஒன்று இருக்கும். அது அந்த தனியாக ஒரு 3 மைல் போகணும். போய் அந்த சக்கரை தீர்த்தத்தை பார்க்கணும். அது அந்த உள்ளுக்குள்ளே சுற்றும் போது அதை பார்க்கலாம். அந்த குருட்சேத்திரம் வந்து நடந்த நைமிசாரண்யத்தில் ஊர் உள்ளே சுற்றும் போது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.